அப்படின்னா நீங்க அடிச்சு எங்களை தோக்கடிக்கிறீங்க. சரி நீ நெருப்பஞ்சு அப்படி எல்லாம் இல்லை. உனோட நெருப்பு பிளேயர் சரியோ. அப்ப எனக்கு ஒரு பால் மட்டும் எனக்கு 6 அடிக்க மாதிரி போகுது. போய் கவனிப்போம். சரி காட்சி தானே. என்ன பாவம் வாங்க டேய் ஏன் போனி பந்து வெக்கில நல்லா இருக்கணும் பாருங்க. வீடியோ எடுக்கறான் சார். என்ன விழுந்தது? சர்ச் பண்ண வேண்டாம், சர்ச் பண்ணி பாடம் வாங்கினோம். அற்புதமான நிகழ்வினை விழுந்து போனான். அனைத்துலகம் வணக்கம். நாங்க இந்த காணொலிக்கான எங்க வந்திருக்கிறோம்டா படிச்ச ஸ்கூல்ல, அதாவது வந்து வட்டுக்கோட்டையில வட்டு இந்து கல்லூரிக்கு வந்திருக்கிறோம். ஏன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு 23ஆம் தேதி வந்து இங்க வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து ஒழுங்கமைச்சிருக்கணும். என்ன ரீசன் பார்த்தோம்னா அதாவது பழைய மாணவர்கள் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காண்டி இந்த கிரிக்கெட் மேட்ச் வந்து ஏற்பாடு செய்யணும். இன்னைக்கு 23, 24 இந்த 2 நாள்ல வந்து நடக்க போகுது. அதான் நான் இந்த காணொலியில காட்டிக்கொள்ளான்னு வந்தேன். அதாவது வந்து ஆரம்ப நிகழ்வுல இருந்து கிரிக்கெட் மேட்ச் என்ன நடக்குதுன்னு காட்டிக்கொள்ள போறேன். அநேகமா ஃபுல்லாவே வந்து மேட்சை காட்டிக்கொள்ள இல்லாத இடையே சின்ன சின்ன இதுகள் காட்டிக்கொள்ளுறேன். வந்து முதலாவது இது தொடங்கிட்டு அதைத்தான் நாங்க பார்க்க போறோம். இனி தொடர்ந்து அப்படியே பார்த்து கொண்டு இருப்பீங்க. 6 மணில இருந்து பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஓகே மேடம், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே நாங்க வாங்க காணொலிக்கு போ. பழைய மாணவர்களாகிய இந்துவின் முத்துக்களுக்கிடையே நடாத்தப்படுகின்ற 6 ஓவர்களை கொண்டு மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி நமது கல்லூரி மைதானத்தினுள்ளே ஆரம்பமாக இருக்கிறது. ஆரம்ப நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல், மங்கள விளக்கினை ஏற்றி நிகழ்வை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்குமாறு நமது கல்லூரியின் அதிபர் திரு லங்கா பிரதீபன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கிறோம். முதல்வர் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்கிறார். தொடர்ந்து திரு சூரியகாந்தன் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி இந்த நிகழ்வுகளை மங்களகரமாக ஆரம்பித்து வைத்து அனைத்து அன்புள்ளங்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நமது கல்லூரியின் முதல்வர் திரு லங்கா பிரதீபன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கிறோம். இந்த அற்புதமான நிகழ்வினை ஒழுங்கு செய்திருக்கின்ற பழைய மாணவர்கள் சார்பாக இன்று இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் அவர்கள், அதேபோல HNB வங்கியினுடைய முகாமையாளர் மீனா அவர்கள் மற்றும் பழைய மாணவர் சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்கள், பழைய மாணவர்கள், அதேபோல எங்களுடைய முகுந்தன் அதிபர் அவர்கள், பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்க செயலாளர் அவர்கள் மற்றும் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். காலை வணக்கங்கள். இந்த PPL அதாவது வந்து பேர்ல் பிரீமியர் லீக் போட்டியானது பழைய மாணவர்களுடைய எல்லோரும் ஒன்றாக சேர வேண்டும் ஒரு எண்ணப்பாட்டோடு தொடங்கப்பட்டது. அதற்கு முதற்கட்டமாக சூரிய பகவானுடைய அனுக்கிரகமும் வர்ண பகவானுடைய கருணையும் இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு இந்த இது அதாவது இந்த PPL ஆனது ஒரு பழைய மாணவர்களுடைய ஒரு செயற்பாடு. அதாவது வந்து எங்கள் எல்லோரையும் ஒன்றாக சேர்த்து எங்களுடைய பழைய நினைவுகளை மீட்டி பார்ப்பதற்கான ஒரு நிகழ்வு. இப்போ வந்து முதலாவது போட்டி ஆரம்பமாக போகுது. அதுக்கு வந்து இப்போ வந்து நிற்கிறேன், 2 டீமும் வந்து நிற்கணும், ட்ரெஸ் போட போயிடும்.
மைதானத்தில் உடனடியாக 2013 அன்பான பழைய மாணவர்கள் மற்றும் அதிபர் உட்பட இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் இந்நேரம் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்ற அந்த பழமொழிக்கிணங்க இன்று நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம். நமது பாடசாலையின் மிகப்பெரிய பலமே இந்த பழைய மாணவர்களின் ஒரு பங்குதான். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச் வந்து தொடங்கிட்டு, அதாவது வந்து வட்டின்ற கல்வி பிபிஎல் அண்டு எங்களுக்கு இந்த பேர் வச்சுக்கணும். வந்து பேர்ல் பிரீமியர் லீக்ஸ் அண்டு இந்த மேட்சுக்கு வந்து பேர் வச்சுக்கணும். அது வந்து ஒரு டீம்லேயும் வந்து 7 பேர் பங்கு பெற்றோனும். முதலாவது பேட்டிங் வந்து என்ன எடுத்திருக்குன்னா 2013 பேட்ச். 2023 பேட்சுக்கு 2013 பேட்சுக்கு தான் இந்த மேட்ச் நடக்குது. 2013 பேட்ச் வந்து பேட்டிங்கும் 2023 பேட்ச் வந்து போலிங்கும் செய்யணும். இது 6 ஓவர் மேட்ச். இது வந்து அவ்வளோ பெரிய மேட்ச் இல்லை, ஒரு சின்ன ஒரு 6 ஓவர் மேட்ச் வந்து. இது முக்கியமாக நடக்கிற என்னதுக்கு பார்த்தோம்னா இந்த பழைய மாணவர்கள் வந்து ஒன்றிணைக்கணும்ன்றதுக்காண்டி தான் இந்த மேட்ச் நடக்குது. இதில் வந்து கொஞ்சம் பேர் தான் இப்போ வந்து இந்த ஒரு டைம் ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்கால வந்து கொஞ்சம் கழிச்சு அந்த டைமுக்கு சில பேர் வந்து கொள்வினோம். அப்படி உங்களை தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன். அந்த அணிக்குரிய ஓட்டங்களின் எண்ணிக்கை 48 உயர்ந்திருக்கிறது. ஒரு விக்கெட் இழப்போடு 48 ஓட்டங்களை வந்து தொடர்ந்து 6 ஓட்டங்கள். பந்தக்கானையில் பந்தங்காலை பக்கத்தை விட போயிட்டுது. தொடர்ந்து 3 6 54 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. அடி விழுது. ரெண்டு வந்து துளைஞ்சிட்டுது. பெடியல் போகிறாங்க பாருங்க எடுக்கிறதுக்கு. சின்ன படிகளையும் வச்சுக்கிறாங்க. சேர நேர்களும் சின்ன படிகளையும் வைக்கிறாங்க பந்து எடுக்கிறதுக்கு. நாங்கள் இப்போ எடுக்க போகிறாங்க. இப்போ பந்து புது பந்து கொடுத்துருக்கீங்க. அப்பா அந்த அண்ணா அரைச்சதான் அடிச்சிட்டார். ஓகே, இப்போ வந்து 2023 ஏ அணி வந்து இப்போ பேட்டிங்கே போயினோம். மற்ற 2013 அணி வந்து ஃபீல்டிங் 96 அடிச்சு, இப்போ 97 அடிச்சா பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் முதலாவது மேட்ச்ன்றதில் வந்து இடைக்கிடைக்கு அடிக்கடி காட்டுறேன். மற்ற மேட்சுகள் பெருசாக காட்ட மாட்டேன். சோழி முடிஞ்சுது. வந்து 2வது போலே ஒரு ஆள் விக்கெட். சரி, முதலாவது விக்கெட் போயிட்டு 2013 அணியை எதிர்த்து 2023 அணி களமாடி கொண்டிருக்கிறது. 94 நான் 96 சொல்லிட்டேன் மாறி. 95 எடுத்தா சரியானே. ரவிசங்கர் அவர்களது பந்து வீச்சில் ஆட்டமிழந்து மிக சேகமான முறையிலே மைதானத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிற ஓட்டு எண்ணிக்கை 9 உயர்ந்து தொடர்ந்து. சரி, 2வது விக்கெட் முடிஞ்சது. மேலே வந்து என்ன சொல்லணுமெண்டா, இது வந்து இந்த கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறதுக்கு ஏற்ற ஒரு காலநிலை. ஏன் அப்படி சொல்கிறேன்டா, மேலே பாருங்க சூரியனில் நல்ல ஒரு மப்பு குணம். அது வந்து நல்ல மழை வெறாண்டு இருந்தது, ஆனால் இன்னும் வெறையில லைட்டாக தூரிட்டு அப்படியே விட்டுட்டுது. மேட்ச் முடியும் வரைக்கும் பெறாமல் இருந்தால் சரி. அதாவது பின்னர் 5 மணி ஆகும் மேட்ச் முடியும். அது வரைக்கும் பெறாமல் இருந்தாலும் ஓகே. நாளைக்கும் இருக்க மிச்சம். இதுக்கு வந்து நல்ல அந்த வெக்கை இல்லாத முந்தி நல்ல வெக்கை இருந்தால் அதுக்கு விளையாட இல்லாத. இப்போ வெக்கை இல்லாத வந்து கொஞ்சம் ஓகே இருக்கும். 2013 பேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணுது. என்ன தெரிஞ்சு அப்படி தான். ஏன்னா இதுக்கு பிறகு வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. 2013 தான் வின் பண்ணும். ஒயிட் பால். அந்த அணிக்குரிய ஓட்டத்தின் எண்ணிக்கை 41 உயர்வடைந்திருக்கிறது. அந்த அணிக்குரிய ஓட்டத்தின் எண்ணிக்கை 5 விக்கெட் இழப்பிற்கு 41. ஓகே, முடிஞ்சது. பந்து பரிமாற்றத்தோடு 6 ஓவர்கள் நிறைவடைந்திருக்கின்ற இந்த நிலையிலே 5 விக்கெட் இழப்பிற்கு 41 ஓட்டங்களையும் 2013 அணி 95 ஓட்டங்களையும் பெற்று 53 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருந்தது 2013 அணி. தொடர்ந்து களமெடுத்து களத்தில் 2018 ஏ அணி, அதனை இணைத்து 2019 அணி ஆகியோர் உடனடியாக களமிறங்க காத்திருக்கிறார்கள். இப்போ நாங்கள் கொஞ்சம் பேர் விளையாடிட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்கலாம். சொல்லுங்க கரிகர். சொல்லுங்க. யூடியூப் தான்டா. சொல்லுங்க, எப்படி அந்த மேட்ச் அனுபவம் எப்படி இருந்தது பழைய மாணவர்களோட?
தோத்ததை விடுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதை சொல்லுங்க. பழைய மாணவர்கள் இருக்கு நீங்கள் எல்லாரும் வாங்க பார்க்கலாம். லைவ் போட வாங்கணும் மச்சே வேணாமா? ஏன் வேணாமன்றீங்க? எப்படி இந்த சரவணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறீங்க. நீங்கள் 23 பேச்சா உங்களை எப்படி பழைய மாணவர்களை சேர்த்து யூடியூப்ல போடுவேன்டா நம்பிக்கை. நீங்கள் விளையாட்டு அனுபவம் எப்படி இருந்தது? நீங்கள் பயந்துட்டீங்களா அவங்க சொல்கிறாங்க எல்லாரும் கட்சி வரைக்கும் பதட்டத்தில் கட்சி அது நீங்கள் சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த தருணம் எப்படி இருக்கு உங்களோட வாழ்க்கையில? ஆனால் எனக்கு 4 மணி தான் அமைச்சிருக்கு. வெயிட்டிங். ஓகே வணக்கம். இங்கே யார் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா KS சங்கர் வந்திருக்கிறார். யார் இப்போ எங்கே நிற்கிறாருண்டா வீடியோ போய் கொண்டு இருக்கு கிளப்பாயிங்க. இப்போ வந்து நான் எங்கே இப்போ வந்து KS சங்கர் வந்திருக்காரு. இப்போ எங்கே நிற்கிறாருண்டா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சித்தங்காணியில் வட்டி இன்னும் இடத்துல இருக்கிறார். சொல்லுங்க நீங்கள் விளையாட போறீங்களா KS சங்கர்? சொல்லுங்க. ஒன்றுதான் பம் 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 பம். எனக்கு என்ன போடுறது? போலோ. சரி எங்க டீம் ரெடியோடா? என்ன வந்தாலும் இருக்கிறீர்கள் தில்லாக்க கன்சம் நாங்கள் அவன் அப்படியே இருப்பான். நாங்கள் சொல்லிட்டு செய்யல செய்து கூட தான் சொல்லுவோம். யாரு காசு பண்ணி வாடா எங்க டீம் எங்களுக்கு நாங்க போய் குளுக்கோஸ் பண்ணி தரது, பிஸ்கெட் பண்ணி தரது, வின் பண்ண சந்தா காசு 300 ரூபாய் நண்பன் 150 ரூபா டீல் போய்க்க உனக்கு ஏதாவது பண்ணி தரேன். 150 ரூபாய் இருக்காது கட்டிட்டானே. எல்லாரும் சேர்த்து டீமை போட்டு நீங்க 150 ரூபா கொடுங்க. 150 ரூபா மைலோ காசை கழிச்சிட்டு கொடுங்க. குளுக்கோஸ் காசு டீமுக்கு டீமுக்கு 500 ரூபா காசை தரறாங்க. எத்தனை சார்? 9000 ரூபாய் 300 ரூபாய்க்கு தான் வச்சிருக்கோம் தாரம். 9000 ரூபா காலிஃப்ளவர் மொட்டு மாதிரி கிட புள்ளல காணறே 300 ரூபாய்க்கு மைக் தூரு. சார் இந்த சேர்லையோட பார்த்தா அவளே சேர்ல 300 வரேன். டேய் வின் பண்ணுவீங்களா? சாங்க சொல்ல வின் பண்ணுவீங்க. இல்ல இல்ல எங்களுக்கு சிறுசங்கர் அவர்கள் அப்ப சீக்கிரமாக 300 காசு தந்து குரூப்ல ரிசீட் போறேன்டா. நான் குரூப்ல காசு போறேன் எங்களுக்கு கையில காசு வேணும். இல்ல ரிசீட் கையில வேணும். அழித்றோம் டாட் என்ன வர போடல சிறுசங்கர் ரெடி எத்தனை வச்சு அவன் பேரே இல்ல. அவன பேரை மாத்து வராங்க போறோம். இறந்துட்டாரு. உனக்கு 600 ரூபாய் லாஸ்ட் நான் விளையாடல விளையாடுறாங்க. பழைய மாடல் எல்லாமே கட்டுறாங்க. முதல்ல 3000 கட்டிட்டான். அவன் தரத்து வீடியோ எடுத்து உங்க திறமைய வெளியில தெரியாத படிக்க ஒழுங்கா கட்டிருக்கான்டா. இப்ப நாங்க எதிர் டீமோட நாங்கள் ஒரு பிளான் பண்ண போறோம். சரியா? தலை இவரான் எங்களுக்கு கணக்கு செய்வான். வணக்கம். உங்களோட ஒரு பேட்டி ஒன்று எடுக்க பாஞ்சிருக்கோம். நான் பண்ணிங்க ஒரு டீல் நான் நீங்க அப்படின்னா நீங்க அடிச்சு எங்களை தோக்கடிக்கீங்க. சரி நீ நெருப்பு அப்படி எல்லாம் இல்ல உங்களோட நெருப்பு பிளேயர். சரியா? அப்ப எனக்கு ஒரு பால் மட்டும் நான் 6 அடிக்க மாதிரி போகுது. போய் கவனிப்பேன் என்ன அப்படின்னு படுத வழியா தோப்பேன். சரியா? யூடியூப்ல ஒரு பேஜ் கட் பண்ணேன் போட்டு வாங்கிருக்கேன். நான் ஒரு பால் அவுட் ஆனேன் அப்படின்னு போட்டு போடுறேன் பண்ணி தெரிஞ்சு அந்த காலம் நாங்க டீம்ல நீ ஒரு மெயின் பிளேயரா இருந்தா ஞாபகம் இருக்குது. அப்ப விளையாடலாம் விளையாடலாம் டீம் காடாங்க அப்படின்னு ஒரு டீம் தான் தோத்து போய் நீங்க வழியில வந்து நிக்குது. அது கூட தோல்வியா? அது நீங்க நினைப்பாங்க நானு அவனா நினைச்சுப்பேன். இப்படிதான் சொல்றீங்க சங்கர். சின்ன பிள்ளை விளையாட போயிட்டான். இடது சுழல் வந்து வீச்சாளர் அந்த அதுல ஒன்றுமே போட மாட்டேன்டா. நானே எத்தனை வருஷம் வந்து படிக்கிறேன். என்ன மாதிரி எத்தனை பேர்? எவ்வளவு பேரா? வெட்டி ஒழுகில தானே சும்மா பயமானலாம் உண்டா கூட கண்ணுக்கு அந்த பெரிய தந்திர போறாங்களா? இல்ல அது கொண்டு போயிடலாம் திருப்ப கொடுக்கணும். அப்பயே நான் வின் பண்ணுவாங்க. கஷ்டப்பட்டு அதான் நான் போக்க பிளான் பண்ணாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி போன் பண்ணுவோம். படிக்க கைத்தாது சரி போடுவோமா? எப்படியே சங்கர் என்ன செய்யறேன்? டோஸ் போடவா? வீடியோ எடுக்கிறான் சார். என்ன விழுந்தது?
எது டீமோட போய் காய்க்கிறான் பாரு. ஸ்பான்சர் விட்டுட்டீங்கள்டா. ஃபீல்டிங் முதலா ஃபீல்டிங் பந்த பிடிச்சு பழகு. நண்பன் இப்ப சர்ச் பண்ண வேண்டாம், சர்ச் பண்ணி பாடம் வாங்கினோம். தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுவோம். யூனிவர்சிட்டி நபர் அவர் தமிழ்ல டீச்சர்ஸ் மேல வந்து நான் போக கூடாதுன்னு ஒரு நல்ல இது வந்து சும்மா பேக்காட்டுக்கு. இப்ப இல்ல இதெல்லாம் எப்ப தெரியுமாண்டா, சட்டு நிமிடத்துல அங்க இறங்கி விளையாட தெரியும். இல்ல உன்னதான் சொல்லி எடுப்பேன் போற கிரவுண்டுக்கு அடிக்கிறாங்க. நீங்க அடிப்பீங்களா? அப்படி போய் எடுத்து சாங்க போய் எடுத்துட்டு மேன் வர்சஸ் வைல்டுக்கு முந்தி நீ போட்ட ஈஸி மேக்கிறது அந்த லைட்ல கைக்கு வச்சு கொளுத்தினா தானே. என்ன போலோட ஆக்கல வெட்ட பண்ண கொண்டு வர வேலையை அணிக்கிறார். நான் கேள்விப்பட்டேன். என்ன சொல்லுவா உன் காத்துக்கு விசுக்கு வானா பட்டா சிக்ஸராம் இல்லாட்டி இல்லையா? சோடா உடம்பு கூடாது. என்ன சோடா சோடா சாவு ஜூஸ் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் அடுத்த மச்ச உங்களுக்கு குளுக்கோஸ் வேணும்ங்க. சோடா வேணும்டா. வீடியோல சோடா கிட்ட தருவானே வாங்கி. சோடா கூட நம்ம கூட அப்படி கேக்க சோடா சோடா அந்த ஜூஸ் ஆச்சு ஃப்ரெஷ் ஜூஸ். ஃப்ரெஷ் ஜூஸ் இல்ல, ஃப்ரெஷ் ஜூஸ் இல்ல, இங்க ஃப்ரெஷ் ஜூஸ் தான் இருக்கு. உங்களுக்கு பரதற நீங்க தேவை. அது சுகர் எல்லாம் இருக்கு. என்ன லைன் அவுட் எடுக்க போறோம். அம்மா டேய் ஆசீர்வாதம் கிட்ட நல்லா நல்லா விளையாட, நல்லா விளையாட. டேய் டீம் இறங்குங்கடா. டீம் 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 தேங்க்ஸ் டா. டேய் துலசன் சோடா வேணுமாடா? சோடா வேணுமாடா? இவங்க வேலைகள் பாக்காங்க. சரி சிவா போ போய் ஃபீல்டிங்கே பண்ணவங்க. என்ன ரெண்டு பேரும் பாரு. நாங்க ஃபீல்டிங் தெரியும். பேட்டிங் செய்ய போறதா வாங்க. இவங்க பிச்சை துறை சொன்னீங்க. மேற்கொள்ளப்படுகின்ற இந்த பிபிஎல் 2024 தொடரில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பதனி பிள்ளைச்செல்வன் நமது கல்லூரியின் பிரதி அதிபர் அவர்கள் தற்பொழுது அணிவீரர்களை பாராட்டி அவர்களை அறிமுகம் செய்திருக்கின்ற நிகழ்வு மைதானத்தினுள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்க இங்க நிறைய கிடாக்கடா விப்பமோடா. டேய் சாங்க ஒழுங்கா ஒழுங்கா கட்ச் பிடிங்க. பரிசு வின் பண்ணவங்களே பரிசு கேக்குதானே. டேய் ஒழுங்கா கட்ச் பிடிங்க. நானே அங்கால வரேன். எங்க பேட்சில் வந்து தொடங்கிட்டு, அதாவது வந்து 2017க்கு 2018க்குமான மேட்ச் வந்து தொடங்கிட்டுது. அது வந்து 2017 எங்க பேட்ச் வந்து ஃபீல்டிங்கும் 18 வந்து பேட்டிங்கும் எடுத்துக்கிட்டு டோஸில் வின் பண்ணி. ஓகே பார்ப்போம் என்ன நடக்குது, யார் வின் பண்ணுறான்னு பார்ப்போம். சங்கர் காட்ச் பிடிச்சிட்டான். டேய் பிடிச்சிட்டா என்னன்றா பிடிச்சானே. எடுத்துட்டான் உனக்கு புழுகாம இல்ல அந்த இடத்தை நிரப்புவதற்காக ஈடு செய்வதற்காக களமிறங்கிக் கொண்டிருக்கிறார். புழுகாம இல்லை. ஓகே இப்போ வந்து 2வது ஓவர் வந்து நிதர்சன் பந்து போடுறேன். செம போல். நல்ல வெயில் இல்லையென்றால் இருக்கிறியல். நல்ல ப்ரோ பிளேயர் என்றா அது இல்லை. நீ இதுலேயே நிற்கிற.
பிடிச்சிட்டானே பந்து பரிமாற்றத்தில் மிக சிறப்பாக நிதர்சன் இணைந்திருக்கிறார். அடுத்த வந்து தேர்ட் ஓவர் நடக்குது. கிஷான் வந்து பால் போடுறார். என்ன தெரிஞ்சவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா? பேய் அடி அடிக்கிறாங்க. ஐயோ ஐயோ இப்படி 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 அது இரண்டாக உருவெடுத்திருக்கிறது. அந்த மணிக்குரிய ஓட்டத்தின் எண்ணிக்கை 33. அப்பா 33 மூன்றாவது ஓவர். சங்க உறுப்பினர்களாக இணைந்து கொள்ள விரும்புகின்ற பழைய மாணவர் அடுத்த 6. அப்பா 6 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார் ரனுஷன் அவர்கள். தனுஷன் அவர்கள் தனது அபாரமான துடுப்பாட்டத்தால் என்ன 2 பந்து வருது. நிஷாந்த் அவர்களது பந்தை மிக வெறித்தனத்தோடு மோதி 6 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். அந்த அணிக்குரிய ஓட்டத்தின் எண்ணிக்கை 39ஆக மாறி இருக்கிறது. அடுத்த 6 மீண்டும் தனுஷன் அவர்கள் மூன்றாவது 6 வெறித்தனத்தோடு துடுப்படுத்தாடி மீண்டும் ஒரு 6 ஓட்டத்தை பதிவு செய்தார். பேத்தனமா 6 போகுது. இல்ல அப்படியே போவோம். முட்டாக போட்டு போவோம். மொட்டாக போட்டு போவோம். சிறப்பான முறையிலே துடுப்படுத்த ஆடி 6 ஓட்டங்களை பதிவு செய்து தனுஷன் தனது அணிக்குரிய ஓட்டத்தின் எண்ணிக்கையை 45ஆக உயர்த்தி இருக்கிறார். விக்கெட் நேர போய் விக்கெட்ல போட்டு எடுக்கல. நான் நீங்க தோத்துறீங்க எடுக்காம இருந்தாண்டா. ஆட்டமிழப்பை மேற்கொண்டிருக்கிறார். நேரவை நடுப்பண்ல பட்டுச்சு. ஆட்டமிழந்து மைதானத்தில் இருந்து வெளியேற அந்த இடத்தை நிரப்புவதற்காக திலக்சன் அவர்கள் மைதானத்தினுள் நான் ரெக்கார்ட் நிப்பாட்ட மாட்டேன்டா. ரெக்கார்ட் நிப்பாட்ட மாட்டேன். கட் பண்ற நேரம் நல்ல இதில் போகுது. முறையிலே துடுப்படுத்தாட அடுத்த பவுல் வெள்ள கட்சி பிடிடா. அடுத்தது 2வது விக்கெட். ஓமடா சாரங்க கெட்டிருக்கடா. அவர்களது வெறித்தனமான மிக உயர்ந்த துடுப்பாட்டத்தால் அந்த பந்து ஆட்டமிழப்பை மேற்கொண்டு மைதானத்தை விட்டு மிக வேகமாக வெளியேறிக் கொண்டிருக்கிறார். அவரது இடத்தை நிரப்புவதற்காக அந்த அணியைச் சார்ந்த ஜெயந்தன் அவர்கள் சுறுசுறுப்பாக மைதானத்தில் இப்ப 5வது ஓவர் வந்து நிதர்சன் போடுறார். 3 விக்கெட் இழப்பிற்கு ஓகே நோட்டிட்டாங்க. 48 ஓட்டங்கள். கடைசி ஓவர் வந்து எதிர்பார்க்காத ஒரு ஆள் போட போறார். அதை தான் நாங்கள் முக்கியமாக பார்க்க போறோம். தனுஷன் இதுவரை நேரமும் மிக சிறப்பாக 2வது பால் 34 அடிச்சிட்டாண்டா. அடுத்த 6 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கிறார். 6 40 ஓட்டங்களை எட்டியிருக்கிறார். அந்த அணிக்குரிய மொத்த ஓட்டங்களின் எண்ணிக்கை 54. அப்பா 54 ரன். தனுஷன் பெற்றுக்கொண்ட ஓட்டங்களின் எண்ணிக்கை 40 அடிச்சிட்டான். அந்தபடி இந்தபடி தான். அடுத்தது கட்சி பிடிச்சிட்டான். ஐயோ விட்டுட்டான். பிடிச்சிருந்தா அவுட்டா இருக்கும். அதன் ஓட்டம் 1ஆக உயர்வடைந்திருக்கிறது. இந்த கல்லூரியில் பழைய மாணவர் சங்கத்தினரால் வெளியிடப்பட்ட புதிதாக அழகிய அடுத்தது டி-ஷர்ட் நமது பாடசாலை அப்பா மைதானத்தினர் சரி. அடுத்தது 6 அன்புக்குரிய பழைய மாணவர்களே, இந்துவின் முத்துக்களே, அந்த இதில்லாடே அடுத்தது பேர் 6 பாலும் 6 தானே. அந்த நாளை நினைவுபடுத்துகின்ற வகையில் சங்கர் டி-ஷர்ட்டை ஒருவருக்கு ஒரு டி-ஷர்ட் மாத்திரமே வழங்கப்படும். அடுத்த பால் அந்த டி-ஷர்ட்டை பெற்று செல்லுமாறு அன்போடு விக்கெட் இதன் மூலம் நமது பழைய மாணவர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவி புரிவர்களாகும். ஓகே அவர் சரி. கணிக்கப்படுவீர்கள். அடுத்த 4 விக்கெட் போயிட்டடா. 4 விக்கெட் போயிட்டேனே. உறுப்பினராக இணைந்து கொள்ள விரும்புகின்ற பழைய மாணவர்கள் 2 விக்கெட் தான் இருக்கு. அலுவலகத்தில் அதாவது அரங்கிலே அந்த அங்கத்துவ படிவம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த படிவத்தை பெற்று
2 விக்கெட்டையும் எடுத்து விட்டா சோழி முடிஞ்சது. உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை பெரிய ஒரு ரன் இருக்கு, 58 ரன் இருக்கு அடிக்கணும். ஒரு ஆட்டமிழப்பு. தயந்தன் அவர்கள் ஆட்டமிழந்து மிக மகிழ்வோடு வெளியேற மகிழ்வோடு ஈடு செய்கின்ற வகையிலே வேததாஸ் அவர்கள் அப்படிடா 4 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய லைனில் அது ஒரு ஓட்டமாக மாறியிருக்கிறது. சங்கர் சென்று கொண்ட ஓட்டங்களின் எண்ணிக்கை நான் எழும்பி வாரேன்டா. இது வந்து சங்கர் வந்து அடுத்த பவுல் போட போறார். எங்கால இஞ்சால அவர் பெரிய ப்ரோ பிளேயர்னு சொல்றாரு. சரியோ ப்ரோ பிளேயர் என்ன மாதிரி இருக்கா பவுல் போடுறாருன்னு பார்ப்போம். இன்றைக்கு நான் வீடியோ கட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் பால் தடுத்துட்டாங்க. ஒரு ரன்னோட நிப்பாட்டிட்டாங்க. கேஎஸ் சங்கர் மீண்டும் ஒரு ஓட்டத்தை சரி வந்தா 6 அடிக்கிறவன் சரி சத்தாண்டா சங்கர். அபாரமான பந்து வீச்சு. பிடிடா எப்படிடா ஆட்டமிழப்பு செய்திருக்கிறார் சிவசங்கர். 4 பால் போட்டு அவனே கேட்ச் பிடிச்சிட்டான். இன்னைக்கு அவனுக்கு நித்திர வராது, இரவைக்கு நித்திர வராது. சிறப்பான முறையிலே தொடுப்படுத்தாடி இன்னும் ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்குது. ஒரு ஆள் அவுட் ஆனா சரி ஓகே, அடுத்த பால் போட தேவையில்லை. அழுத வண்ணம் வெளியேற அந்த இடத்தை கொமெண்ட்ரி கொடுக்குறாள் செமையால். அடுத்த பால் உதயகுமார் அவர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறார். அப்பா பேவி 6 அண்டா பே 6. 6 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. 6 ஓட்டங்களை செம அடி அடிச்சு விட்டான். திருப்பி பின்பக்கத்தில் அடிச்சு விட்டான் திருப்பி. அடுத்த பால் 4வது பால். ஓகே வந்த வரவை பொழுது 6 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கிறார் உதயகுமார் அவர்கள். இன்னும் 2 பால் தான். ஓகே இன்னும் ஒரு பால். பரவாயில்ல. இறுதி ஓவரில் இறுதி பந்து வீச்சு அது நோ பாலாக மாறியிருக்கிறது. விழுந்து போனான். மேலும் ஒரு ஓட்டத்தை விழுந்து போனான். அந்த அணிக்குரிய ஓட்ட எண்ணிக்கை 72 உயர்வடைந்திருக்கிறது. 71 ஓட்டங்களாக உயர்வடைந்திருக்கிறது. இறுதி ஓவரில் இறுதி பந்து வழுக்குது. அந்த புல்லு செமையா வழுக்குது. கட்ச் பிடி. ஐயோ மிஸ் ஆயிட்டு. அந்த வந்து அப்படிங்க ஒரு ஓட்டம். உதயகுமார் அவர்கள் ஆட்டமிழப்போடு கடைசி விக்கெட்டும் போயிட்டாங்க. 75 அடிக்கணும் கிசான். 75 அடிக்கணும். ஓகே இப்போ எங்க டீம் விளையாட போகுது? 6 6 அடிச்சு 6 6 36. அப்பா முதலாவது 6 தான். பந்து இங்க வந்து விழுது. அப்படியே 10 74 சொன்ன மாதிரி நடந்துடா. சொல்ல என்னது? சரி அடுத்த சங்கர். சரி காட்சி தானே. என்ன பாவம் வாங்க. ஒரு ஓவர் 6 விக்கெட். சரி 5 விக்கெட். 5 இன்னும்
ஏழாவது இல்லதாடா தனியா வெட்டிங்களே டேய் ஏன் போனி பந்து வெச்சல நல்லா இருக்கணும் பாக்கலாம் ஓகே வெக்கம் கட்டவனே பாத்து நுனில விட்டு கடைசி ஒரு 30 அடிச்சு வின் இதான் வேணாம் மச்சான் ஒரு மச்சான் நில்லுங்க மச்சான் அவுட் ஆகும் உங்களுக்கு பேரும் அட எவ்வளவுடா இங்க உண்மை அந்த கச்சா பிடிச்சி இந்த 50 கமடா கேக்குறா ஓட பேசுறா டேய் அதுக்கு பேர் அண்ணே போயிங்கடா பிளான் பண்ணிருக்காங்க ஓடி ரன்னா தான் எடுப்ப மாட்டேன் கடைசி கொஞ்சம் அதுக்கு ஏத்தி விடுவோம் ஒரு 10 ரன் அடிச்சிட்டு அவுட் ஆகும் வேணாம் மச்சான் நீ நிக்கிறாங்க கடைசி 10 ரன் அடிக்க ஆளுக்கு முன்னே ரெண்டாவது போச்சுண்ணே அவன் அன்பு நான் ஓ திலஜன் ஏ ஆனா ஆனா மகராஜிനെ செத்தாரானே மகராஜிനെ செத்தாரானே அவன் டேய் சிந்து உன்ன டீம் சரியில்லையா டீல் கதைச்ச டீலா மறந்துட்டியா ஒரு வந்து அடிச்சு போட்டு சொல்லு எல்லாரும் போனட தெரியல ஆமாம் அப்படி இருக்க அப்படி அதான் இப்ப ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆனா ஒரு போடலாம் சரி அத காட்டுனீங்க ஆட்ட மணிலாம் காட்டா டேய் சொன்னாடா காட்டேல நான் வீடியோ போடுவேன் அதுல பாக்கலாம் அதான் சொல்ல ஒரு பால் அடிச்சு போட்டுட்டே போடு அந்த ஸ்டேட்டஸ் சொன்னா அட அப்படியே மேட்ச் ஜெயிக்கும் எல்லுங்க நான் இங்கிலீஷ் வீடியோல சுலட்டி போடுவேன் அவன் ஒருத்தன் தான் டீமுக்கு விளையாடுறான் இல்ல அவங்க பிளான் பண்ணிட்டாங்க சிங்கிளாவே ஓடுவாங்க பிளான் பண்ணிட்டாங்க சாரங்கறீங்க இங்கங்கறான் அவன் தான் பிளான் பண்ணி சாரங்கன தான் எல்லாரும் பாக்குறோமா சாரங்க 6 அடிக்க மாட்டானே எதிர்பார்க்கறோம் அடிப்பான் தான் அப்புறம் எத்தனை ரெண்டாவது வர போகுது எத்தனை வரடா சரி ரெண்டாவது அப்பா அந்த முதல் நல்லபடியாக கமெண்ட் சொல்லி கொண்டு இப்போ உங்களை இதை பார்த்துட்டு அந்த கமெண்ட் ஏனி பாடிட்டேன் அந்த கமெண்ட் ஏனி பாடிட்டா எத்தனை இதை ரன்னு தெரியாது வந்துட்டேன் அவங்க பிளான் பண்ணிட்டாங்க எல்லாரும் நண்பன் அவன் சரியில்லை அங்கே ஒருத்தன் இருக்கிறான் நாங்கள் அவன் சரியில்லை காய்ச்சடியில மறந்துட்டான் பின்னால உழுக்க வச்சிருக்கோம் 14 இப்ப இல்ல கஷ்டம் போகுது அவன் விக்கெட் போட்டு வழுக்கு தானே பேத்தனமா அவன் நல்ல டிஸ்கோ டான்சர் மாதிரி ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம் வளைக்கிறான் அடுத்தது விழுந்து விழுந்து அடிக்கிறான் அவன் பிளேயர் நீ இப்ப அடிச்சா வேற உண்டு விழுந்து விழுந்து பிடிச்ச நீ அது போயிட்டு வந்த இங்க நான் மினக்கடி வீடியோ தோண்டுக்கிறேன் இல்ல டச் இருந்தா மட்டும் என்ன செய்யறப்ப 74 75 அடிக்கணும் ஓ கொஞ்சம் வெறி ஆயிட்டாங்க தெரியா தெரியா அந்த சொல்லணும் 30 அவங்க எத்தனை அடிச்சாங்க நான் 75 அடிக்கும் நீங்க இன்னும் 75 ஏன்
31 இன்னும் 44 அடிக்கணும். மூன்றாவது ஓவர் சார். ஓ 44 அடிக்கணும், 43 அடிக்கணும். அடிச்சிட்டாங்க இந்த ஓவர். இப்போ என்ன 6 அடிக்க தொடங்க இல்லையா? மூன்றாவது ஓவர். அங்கே அடிச்சு விட்டீங்களா 6? ஓடு 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 ஓடியே கழிச்சு போடுவாங்க. ஓடியா ரன் எடுக்கணும். எரிஞ்ச பந்து மச்சானா அப்படியே எக்ஸ்ட்ரா ஒண்ணும் ஒரு ரன் எடுத்துறோம். 10 நிமிஷம் சரி, இப்போ நான் இந்த வீடியோ மல்ராஜ் ஷேர் பண்ணுவேன்டா. ஓடு 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 நான் களைச்சு போனாங்க. ஓவர் ஓவர் டேய், இப்போ வின் பண்ணா நாளைக்கு போய் போடாங்களா மேட்ச்? அது எடுக்கணும்டா. நீங்க நாளைக்கு வந்து கஷ்டப்படக்கூடாதுக்காண்டி தான் நாங்கள் பிடிச்சிக்கிறோம். திருப்பியா சொல்லு. கேட்டான என்ன தர்ம சங்கமான இல்லையா? பந்து வடிச்சுட்டாங்க. ரெண்டு பேரும் காணும் மச்சான். மடியா ஜெயிக்கணும். அடிச்சு விளையாடுங்க. ஓ டிசி கூட வந்திருக்காங்க. 35 அடிக்கிறாங்க. இல்ல 75 அடிச்சாங்க. அடிப்பாங்களையா 3 ஓவர் தான் பிடிக்குது. ஒரு 3-4 6 அடிச்சா கவர் ஆகி வந்துடும். அப்ப நீங்க என்ன நடந்தது உங்களுக்கு? அதிர்ஷ்டம் எப்பவுமே தான். ஐயோ கச் 6 நீ கச் கச்னு சொல்ல எங்க டீம் பாரு. நீ என்ன அவன் வெறத பார்த்தன பயந்துட்டேன்டா கச்சண்டு. அடிக்கலாம் சாரங்க. சாரங்க அடிக்கலாம். ஓடு 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 ஓடு. வேண்டாம். அட நீங்க ப்ளாப் அவன் ஓடி விடுவாங்க. காஜிவா எது 40 உண்டா? சிக்ஸ் அடிச்சா 49. பாத்துட்டு வந்து அனுப்பு. சோலி முடிச்சு. எதிர்பார்த்தா மச்சான் எங்க டீம். கொஞ்சம் அடிங்க அடிச்சு. ரங்கு மச்சான் நல்ல பிளேயர் மேல ரங்கு. பிளேயர் சிட்டி. நான் போடா. சரி அடிப்பியா? சிக்ஸா? இனி கம்பல் விளையாடு தண்ணி. மன் போய்க்க சொல்லிட்டு போறோம். அப்படியே ஒரு நிண்டா 10 ரன் அடிங்க. 2 ஓவர்ல 10 ரன் அடிச்சே வருவா. அவர்தறாங்க. எத்தனை அவுட்டாம்? கிசாந்துக்கு நெஞ்சுக்கா தண்ணி இருந்திருக்காது. சொல்லிட்டு போனா 10 ரன் அடிச்சு அடுத்த ஓவரோ? இன்னும் 2 ஓவர். எத்தனை ரன்டா? 2 ஓவர்ல எத்தனை அடிக்கணும்? 44 31 அடி. சாரங்க 2 ஓவர்ல 31 ஒரு ஓவர் 15 தான் மேல போறா. யோசிச்சு விளையாடு. 2017 அணியினர் பல அடிக்கலாம். கிசான் ஓடு. வேரி வெட்றா. ஓகே சாரங்க இங்க பக்கம் விளையாடணுமே. இங்க பக்கம் போ வந்து விளையாடு.
பட்ட மாதிரி அடிப்பானே 30 அடிக்கணும். சாரங்க நின்று பாத்தாடி ஓட போறேனே ஓட போறேன் அதுக்கு தான் ரெடி ஆகிறேன். சோடா போய் வின் பண்ண டீம் போய் குடிப்போம். தம்பி மேர் பாவம் என்ன வின் பண்ணது நீங்க கவனிச்சு உங்களுக்கு இல்ல சரியில்லை நாங்கள் விடுவோம் அப்படியே தெரிஞ்ச படியெல்லாம் போட்டது 30 வரமாட்டேன். மாட்டிக்கிட்டாடா. அஞ்சு பால் 24 52 23 அடிக்கணும். உண்டு நீ ஏன் வர்ற நீ ஏன்டா வர்ற ஏன்னா ஏன் வர்ற பாதியா நாங்கள் அடிக்க மேனம் இல்லாம இங்க எடுத்து விடுறோம் பாதியா ஆடு ஆடு குலாமுவான் ஆடு ஆடு விளையாடு விளையாடு அதான் பந்து ஆள் போட்டு தர நீ வந்து விளையாடு ஃபைனல் எடிட் பண்ணிடுவா ஆடு ஆடு நீ அத கஞ்சா விட்டுறதா அப்படி சரி நீ சொல்றா சரி இது நான் இந்த சரி போடு நான் சாய்ஸ்க்கு பேசி விடுவேன் ஆடே அது போடு போடு சரி அல முடிஞ்சு சோலை முடிஞ்சு போட மாட்டாங்க போடுவா 74 75 சோலி முடிஞ்சு தெரியல சோலை முடிஞ்சு நீ லேட்டா வந்தாடா நான் எடுத்துட்டேன்டா விஷயம் பிளாக்கே இருக்கு மூஞ்சை விட போடு அடியா கிசான் ஒரு பால் கொடுப்போம் கிசான் அடிச்சிட்டு வா இல்ல அடிச்சாலும் அடிப்போம் நாங்க அப்பா ஒரு பந்தல பாயினாராம் அடிக்கலாம் அவன் 5 நோ யூடியூபர் அடிக்கலாம் நீ வாயால அடிச்சத பார்த்து தானே ஓகே முடிஞ்சு அடிச்ச நாடு வந்து வேஸ்டடா பந்தங்கடா ஏண்டா சங்கர் உன்னால தான் தோத்தது போய் கையை கொடுத்துருவா போ
அதாவது வந்து ஒரு பால் அவுட் ஆகுங்க ஆனா இதோட வந்து நில்லுங்க நாங்கள் பல்லுக்கு வந்து மெமரியோட ஞாபகத்துக்கு வீடியோ எடுக்கிறேன் சொல்றா சங்கர் சொல்லு சங்கீதனம் சிந்து இந்த சிந்து வச்சுரு சரி சாங்க சரி நீ சொல்லு இங்க ரிங்ஸ் வாங்க போத்துறேன்னு வரான் பேர் கப் எடுக்க முடியலன்னு போத்துலாம் மைக் இல்லடா சொன்னா கேட்காடா மைக் இல்லடா பிறகு சொல்றேன் நாங்க அப்படிதாங்க இப்போ நாங்க ரகசியங்கள் அப்படிதான் கேட்கறது நான் சொன்னேன் அவன் நண்பன் பாவம் நட்பு முக்கியமா பஞ்சு முக்கியமான நட்பு தான் முக்கியம் பஞ்சில ஒரு கருப்பாடு நாங்க இறக்கினாங்க அது வேற அது வேற இல்ல இல்ல நேற்று இரவு கதைக்க சொன்ன வேண்டாம் நான் எப்படி விளையாடுறேன் பந்து பேர் நீ அதோ இது ஒன்று கணக்கு காய்ச்சாண்டா ரிங்ஸ் வாங்க கொண்டு வரான்டா டே கட்டி கொடுத்தா பெயிண்ட் அடிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க சரி ஓகே நாங்கள் பாத்துறோம் வந்து உங்க டீம் பண்ணிட்டு அப்படி இல்ல நாங்க நண்பர்கள் என்ன நீ விளையாட என்ன கதைக்காத நான் சொன்னதுக்காண்டி செய்து நான் நீ சொன்ன மாதிரி மறக்க மாட்டேன்டா எல்லாம் போட்டு அந்த விழுந்ததுக்கு நான் வீடியோ எடுத்து வந்தேன் ஓகே நீங்க வீடியோ பார்த்துருங்க நாங்க இந்த காலையை பற்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்